அனைவருக்கும் வணக்கம். நாம இப்படிக்கு என்ன பார்க்க போறோம்னா, பாலிட்டியில ஒரு முக்கியமான டாபிக் ஒன்று தான் இந்த உள்ளாட்சி அமைப்பு. சரிங்களா? இந்த உள்ளாட்சி அமைப்பு பார்த்தீங்கன்னா 1992ஆம் ஆண்டு அரசியலமைப்பு திருத்த சட்டம் 78 மற்றும் 72 நாள்ல கொண்டு வந்திருக்கிறாங்க. சரிங்களா? இந்த உள்ளாட்சி அமைப்போட விளக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிராமமா இருக்கட்டும், அல்லது ஒரு சிறிய நகரமா இருக்கட்டும், இல்லை ஒரு மாநகரமா இருக்கட்டும், இது போல இருக்கிற சிறிய சமூகத்தை நிர்வாகம் செய்யற அமைப்பை தான் உள்ளாட்சி அமைப்புன்னு சொல்றாங்க. சரிங்களா? இவங்க மக்களுக்கு நெருக்கமாகவும் இருப்பாங்க. அவங்களுக்கு தேவையான அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்யவும் இந்த அமைப்பு செயல்படுறதா கருதுறாங்க. சரிங்களா? உள்ளாட்சி அமைப்புகளோட உறுப்பினர்களை யார் தேர்ந்தெடுப்பாங்கன்னா, அந்த ஊர்ல இருக்கக்கூடிய உள்ளூர் மக்கள் தான் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். இந்த உள்ளாட்சி அமைப்புகளோட வரலாறுன்னு பார்த்தீங்கன்னா, இது இந்தியாவிலேயே தொன்று தொட்டு காணப்படுகிறதா இது இருக்குது. சரிங்களா? இதற்கு முன்னாடி பிற்கால சோழர்கள் அல்லது தஞ்சை சோழ பேரரசு காலத்திலும் இந்த உள்ளாட்சி அமைப்புங்கிறது இருந்து கொண்டே இருக்கின்றது. மௌரிய பேரரசு காலத்திலும் உள்ளாட்சி அமைப்புகளை பற்றி ஆவணமும் இருக்கிறதா இந்த வரலாறு கூறப்பட்டிருக்குது. சரிங்களா? அடுத்து நம்ம பார்க்க போறதுதான் ரிப்பன் பிரபு. இந்த ரிப்பன் பிரபுங்கிறவரு ரொம்ப முக்கியமானவர் இந்த உள்ளாட்சி அமைப்புகள்ல. சரிங்களா? 1882ஆம் ஆண்டு இந்த ரிப்பன் பிரபு ஒரு தீர்மானம் கொண்டு வராரு. சரிங்களா? 19ஆம் நூற்றாண்டின் கால இறுதியில் இவ்வமைப்பு இந்தியாவில் புத்துயிர் பெற்றது. நவீன உள்ளாட்சி அமைப்புக்கு அடித்தளமிட்டவர் தான் இந்த ரிப்பன் பிரபு. சரிங்களா? இவர் இந்த செயல்பாடுகள்லாம் ஈடுபட்டதுனாலதான் இவர் உள்ளாட்சி அமைப்புகளின் தந்தை என கருதப்படுறாரு. சரிங்களா? உள்ளாட்சி அமைப்பு தந்தைன்னு யார் சொல்றோம்? ரிப்பன் பிரபு தான் நம்ம சொல்றோம். சரியா? 1935ஆம் ஆண்டு இந்திய அரசு சட்டத்தில் மாகாணங்களால் தன்னாட்சியை அறிமுகப்படுத்தியது. சரிங்களா? அறிமுகப்படுத்தியது 1935. ஆனா இது நடைமுறைக்கு வந்தது பார்த்தீங்கன்னா 1937ஆம் ஆண்டு தான் இது நடைமுறைக்கே வந்திருக்கிறது. சரியா? அடுத்தது காங்கிரஸ் ஆட்சி அமைத்த அனைத்து மாகாணங்களிலும் ஊரக வளர்ச்சி கவனம் அளிக்கப்பட்டது. எங்கெங்கெல்லாம் காங்கிரஸ் ஆட்சியை எந்தெந்த மாகாணங்கள்ல ஆட்சி அமைச்சிருக்குதோ அங்க எல்லாமே ஊரக வளர்ச்சியை கவனமா அவங்க செயல்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. இதைதான் காந்தியடிகள் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, கிராமம் மட்டும் இல்லாமல் நகரங்களிலும் வர வேண்டும். சரிங்களா? கிராமம் மட்டும் இல்லாம இந்த ஊரக வளர்ச்சிங்கிறது கிராமத்துல மட்டும் இருக்கக்கூடாது, நகரத்திலையும் வரணுங்கிறது யார் சொல்லியிருக்கிறாரு? காந்தியடிகள் சொல்லியிருக்கிறாரு. இதே பாத்தீங்கன்னா இந்திய விடுதலைக்கு பின் ஒரு உள்ளாட்சி அமைப்பு எப்படி இருந்திருக்குதுன்னா, 1957ஆம் ஆண்டு முதல் 1986ஆம் ஆண்டு வரை 4 முக்கிய குழுக்கள் உருவாக்கப்பட்டிருக்குதுங்க. சரிங்களா? இந்த 4 முக்கிய குழுக்களும் ரொம்ப 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 முக்கியமான 4 முக்கிய குழுக்கள் இதெல்லாமே. சரிங்களா? இதை பத்தி நம்ம பார்க்கலாம். இதுல பாத்தீங்கன்னா 1952ஆம் ஆண்டு சமூக அபிவிருத்தி திட்டமும் 1953ஆம் ஆண்டு தேசிய நீட்டிப்பு சேவையும், அதாவது தேசிய நீட்டிப்பு சேவை தான் பஞ்சாயத்து ராஜ் சட்டத்திற்கு அடிப்படையாக அமைந்ததுன்னு சொல்றாங்க இந்த ரெண்டு திட்டத்தையும். சரிங்களா? இப்ப இந்த 4 முக்கிய குழுக்களை பார்க்கலாம். முதல் முக்கிய குழுவான பல்வந்த்ராய் மேத்தா குழு 1957ஆம் ஆண்டு இந்த குழு அமைக்கப்பட்டிருக்கிறதுங்க. இந்த பல்வந்த்ராய் மேத்தா குழு என்ன சொல்றாங்கன்னா, ஒரு உள்ளாட்சி அமைப்பு எப்படி இருக்குன்னு சொல்றாங்கன்னா, 3 அடுக்கு பஞ்சாயத்து அமைப்பு அமைஞ்சிருக்கணும்னு சொல்றாரு. கிராம அளவில் கிராம ஊராட்சினும், வட்டார அளவுல பஞ்சாயத்து சமிதினும், மாவட்ட அளவுல ஜில்லா பரிஷத் அப்படிங்கிறதும் இந்த மேத்தா குழு சொல்றாங்க. சரிங்களா? அதன் பின்னாடி வந்த அசோக் மேத்தா குழு 1977 முதல் 1978 வரைக்கும் இந்த குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த குழு என்ன சொல்றேன்னா, 2 அடுக்கு முறையை கடைபிடிக்க சொல்றாங்க. அதுல கிராம தொகுப்பை மண்டல் பஞ்சாயத்துனாவும், மாவட்ட அளவுல ஜில்லா பரிஷத் அப்படின்னும் இந்த குழு பரிந்துரைக்கிறாங்க. இதுல அனைத்து அரசியல் கட்சிகளும் அனைத்து நிலை தேர்தல்களிலும் பங்கு பெற வேண்டும்னு இவர் அழைக்கிறாரு. சரிங்களா? இதுல போட்டுக்கிறாங்க பாருங்க. அரசியல் கட்சிகள் அனைத்து நிலை தேர்தல்களிலும் பங்கு பெற வேண்டும் அப்படின்னு யார் சொல்றாரு? அசோக் மேத்தா குழு தான் சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? அதுக்கடுத்துதான் 3வது குழு தான் GVK ராவ் குழு 1985ஆம் ஆண்டு. இவர் என்ன சொல்றாருன்னா, திட்டக்குழுவால் நியமிக்கப்படுதல், இதை தான் வேறற்ற பொருட்கள் அப்படின்னு இந்த குழு சொல்றாங்க. அதன் பிறகு 4வது குழுக்கள் தான் LM சிங்வி அப்படின்ற குழு 1986ஆம் ஆண்டு. இவர் தான் 1992 அரசமைப்பு திருத்த சட்டம் 73 மற்றும் 74 இந்த குழு கொண்டு வந்திருக்கிறாங்க. சரி, எதனா 73 மற்றும் 74 இந்த சட்ட திருத்தம் எதனுடைய சிறப்பம்சத்தை சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, உள்ளாட்சி அமைப்பை ஒரு நிறுவனமா செயல்பட சொல்றாங்க. சரிங்களா? குடியரசு அமைப்பின் அடிப்படை அழகு என்னன்னு பாத்தீங்கன்னா, கிராம சபையை கிராமங்களாகவும், பகுதி மக்கள்
நகராட்சிகளில் கிராமம், வட்டாரம், மாவட்டம் இதெல்லாம் சேர்ந்தது தான் ஒரு நகராட்சி. சரிங்களா? இந்த மாவட்டத்தில் தான் இந்த ஊராட்சியும் வருது. சரிங்களா? இதை தான் 3 அடுக்காக செயல்படுகிறது. புரியுதுங்களா? பகுதி மக்கள், அதாவது நகராட்சிகள்ல கிராமம், வட்டாரம், மாவட்டம், இந்த மாவட்டத்துக்குள்ள தான் ஊராட்சி வர்றது. இந்த 3 அடுக்க தான் 3 அடுக்காக செயல்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? 2 அடுக்கு முறையில் வந்து எத்தனை மக்கள் தொகை இருக்கணும்னா குறைஞ்சபட்சம் அதிகபட்சம் 2 மில்லியனுக்கு குறைவாக மக்கள் இருக்க வேண்டும் சொல்றாங்க. சரிங்களா? இதனுடைய உறுப்பினர்கள் எப்படி தேர்வு செய்யறாங்கன்னா, நேரடி தேர்தல் மூலம் தான் இந்த உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்படுறாங்க. இதுல பட்டியலின பழங்குடியினருக்கு விகிதாச்சார அடிப்படையில தான் இடஒதுக்கீடும் கொடுக்குறாங்க. பெண்களுக்கு 3 1 பங்கு இடஒதுக்கீடும் கொடுக்குறாங்க. இவரோட பதவி காலம்னு பார்த்தீங்கன்னா 5 ஆண்டு பதவி காலம். சரிங்களா? ஒருவேளை ஒரு எமர்ஜென்சில உள்ளாட்சி கலைக்கப்பட்டால், சரிங்களா, 6 மாதங்களுக்குள் தேர்தல் நடத்தப்பட வேண்டும்னு சொல்றாங்க. சரிங்களா? 1994 தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தோட சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 3 அடுக்கு அமைப்பாகவும் கிராம சபை, தேர்தல் ஆணையத்தை நிறுவுவதும் நிதி ஆணையத்தை நிறுவுவதிலும் தான் இதனுடைய சிறப்பம்சமா இருக்குது. கிராம ஊராட்சி பார்க்கலாம். இப்போ ஃபுல்லா கிராம ஊராட்சி பொறுத்த வரைக்கும் இது வந்து முழுக்க முழுக்க கிராமத்தில் மட்டும்தான் செயல்படும். இதுல மக்களால் நேரடி தேர்வாகிறவங்களை தான் உறுப்பினராகவும் தலைவராகவும், அந்த உறுப்பினர்கள் ஒருவர் தான் தலைவராகவும் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இதனுடைய வயது பார்த்தீங்கன்னா 18 வயது நிரம்பியவரை இருக்க வேணும். சரிங்களா? இந்த கிராமத்தோட மக்கள் தொகை பார்த்தீங்கன்னா 500 மக்கள் தொகையை கிராம ஊராட்சி கொண்டுள்ளதா சொல்றாங்க இவங்க. சரிங்களா? கிராம ஊராட்சியை ஆய்வு பண்றவர் தான் மாவட்ட ஆட்சியர். சரிங்களா? இந்த கிராம ஊராட்சியை ஒரு கிராமத்தில் என்ன நடக்குது, அதில் என்னென்ன ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் ஆய்வு பண்ணுறது யாரு? நேரடி கட்டுப்பாட்டில் பார்க்கறது மாவட்ட ஆட்சியர் தான் பார்ப்பார். இந்த கிராம ஊராட்சியோட செயல்பாடு என்னவா இருக்குன்னா, மக்களுக்கு குடிநீர் வசதி கொடுக்கறதுக்கும், தெருவிளக்கு கொடுக்கறதுக்கும், சாலை மராமரிப்பு பண்ணுறதுக்கும், நூலகம் அமைப்பதற்கும், தெருக்களை சுத்தம் பண்ணுறதுக்கும், ஒரு சில இடங்களில் பாலங்கள் கட்டி தருவதற்கும் தான் இந்த கிராம ஊராட்சி செயல்படுறதா சொல்கிறாங்க. சரிங்களா? இதனுடைய இது இது என்னைக்கு நடைமுறைக்கு வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, 1994ஆம் ஆண்டு தான் இது நடைமுறைக்கு வந்தது. அதை தான் வந்து தமிழ்நாடு உள்ளாட்சி அமைப்புகளின் சட்டம் அப்படின்னு சொல்றாங்க. இதனுடைய வருவாய்ன்னு பார்த்தீங்கன்னா, 3 அடுக்கு அமைப்பு உள்ள ஊரக உள்ளாட்சி அமைப்பில் கிராம ஊராட்சி மட்டுமே வரி விதிக்கும் அதிகாரத்தை பெற்றுள்ளது. சரிங்களா? எந்த ஒரு கிராம ஊராட்சியில 3 அடுக்கு அமைப்புள்ள ஊரக உள்ளாட்சியா இருக்குதோ அவங்க மட்டும்தான் வரி விதிக்கும் அதிகாரத்தை பெற்றிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த கிராம சபைக்கான கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா யாரோட தலைமையில் நடக்குதுன்னா, அந்த ஊராட்சி மன்ற தலைவரோட தலைமையில தான் நடக்குது. அந்த அந்த கூட்டத்தில் என்னென்ன பேசுவாங்கன்னா, வரவு செலவு திட்டங்களால் பயனடைந்தோர் பற்றியும் அந்த கூட்டத்தில் பேசுவாங்க. இந்த கூட்டம் எப்பப்பெல்லாம் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் 4 முறை இந்த கூட்டம் நடக்குங்க. எப்பப்போ? ஜனவரி 26 குடியரசு தினம் அன்னைக்கும், மே 1 உழைப்பாளர் தினம் அன்னைக்கும், ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம் அன்னைக்கும், அக்டோபர் 2 காந்தி பிறந்த தினம் அன்னைக்கும். சரிங்களா? ஒவ்வொரு கிராமத்திலையும் கிராம சபை கூட்டம் இந்த 4 முறைப்படி தான் கூட்டமே நடத்துவாங்க. சரிங்களா? கிராம சபையோட உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கும் முறை எங்கிருந்து பண்ணாங்கன்னா, சோழர் காலத்து குடவோலை முறைன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சோழர் காலத்துல உத்தரமேரூர்ல தான் இந்த குடவோலை முறைங்கிறத கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அந்த சுவடுகளை இந்த குடவோலை முறைப்படி தான் கிராம சபையோட உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. சரிங்களா? அதன் பிறகு 1950 மதராஸ் கிராம பஞ்சாயத்து சட்டம் கொண்டு வந்திருக்கிறாங்க. 1957 உள்ளூர் நிர்வாக சீர்திருத்தங்கள், அதாவது பஞ்சாயத்து சட்டம். சரிங்களா? அதை கொண்டு வந்திருக்கிறாங்க. 1958 மதராஸ் பஞ்சாயத்து சட்டமும் மதராஸ் மாவட்ட வளர்ச்சி கவுன்சில் சட்டமும் இயற்றப்பட்டது. சரிங்களா? இந்த மூணு இயர்ஸையும் கம்பல்சரி பார்த்துக்கோங்க, கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டு. அடுத்தது ஊராட்சி ஒன்றியம் பார்க்கலாம். ஊராட்சி ஒன்றியம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, பல ஊராட்சிகளை ஒன்றிணைத்தது தான் ஊராட்சி ஒன்றியம் சொல்றாங்க. சரிங்களா? இதனுடைய ஊராட்சி ஒன்றிய உறுப்பினர் என்னன்னு சொல்றாங்கன்னா, கவுன்சிலர்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த ஊராட்சி ஒன்றியத்தோட தலைவரை தான் சேர்மன்னு சொல்றது. சரிங்களா? இந்த ஊராட்சி ஒன்றியத்தை யார் யார் மேற்பார்வையிடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மாவட்ட ஆட்சியர், வட்டார வளர்ச்சி அலுவலர், திட்ட அலுவலர், இவங்க 3 பேருமே இந்த ஊராட்சி ஒன்றியத்தை நேரடி மேற்பார்வை பார்ப்பாங்க. சரிங்களா? ஒரு மாவட்ட ஊராட்சியில எத்தனை மக்கள் தொகை இருக்கணும்னு சொல்றாங்கன்னா, 50,000 மக்கள் தொகை இருக்கணும்னு சொல்றாங்க. சரிங்களா? இதுல உறுப்பினர்கள்லாம் எப்படி தேர்வு செய்யப்படுறாங்கன்னா, மக்களால் நேரடி தேர்வு
ஓட்டு போட்டு தான் இவங்க வந்து மக்களால் தேர்வு செய்யப்பட்டது உறுப்பினர் ஆவாங்க. அந்த உறுப்பினர்களில் ஒருவர் தான் அந்த தலைவராகவும் செயல்படுவார். சரிங்களா? இவருடைய பதவி காலம்னு பார்த்தீங்கன்னா 5 ஆண்டுகள் இவர்களுடைய பதவி காலமாக இருக்கும். சரிங்களா? கிராம சுயராஜ்யத்தை பற்றி காந்தி என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, கிராம சுயராஜ்யத்தை காந்தி அவர்கள் விரும்பினார். இந்தியாவின் ஆன்மா கிராமங்களில் வாழ்கிறது அப்படின்னு காந்தியடிகள் சொல்லியிருக்கிறாரு. சரிங்களா? இந்தியாவின் ஆன்மா கிராமங்களில் வாழ்கிறது என கூறியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா, அதை நீங்கள் காந்தியடிகள்னு தான் சொல்லணும். சரிங்களா? இதில் கேட்கறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அடுத்தபடியாக நகரப்புற உள்ளாட்சிகள் பார்க்கலாம். நகரப்புற உள்ளாட்சிகளில் பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி இதெல்லாம் சேர்ந்து தான் நகரப்புற உள்ளாட்சி. சரிங்களா? இந்த பேரூராட்சியோட மக்கள் தொகையை பொறுத்த வரைக்கும் 10,000 பேராகவும், நகராட்சியோட மக்கள் தொகையை பார்த்தீங்கன்னா 1,00,000க்கு மேலாகவும், பல லட்சங்கள் சேர்ந்தது தான் இந்த மாநகராட்சியாகவும் குறிப்பிட்டிருக்கிறாங்க. சரிங்களா? இப்போ ஒவ்வொரு பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சியை யாரோட எந்த அதிகாரிகளின் நேரடி கட்டுப்பாட்டில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பேரூராட்சியை பொறுத்த வரைக்கும் செயல் அலுவலர் தான் அதை பார்த்துப்பாரு. நகராட்சியை நகராட்சி ஆணையர், முனிசிபாலிட்டி கமிஷனர், சரிங்களா, குரூப் 2ல செலக்ட் ஆகி போகிறாங்க பார்த்தீங்களா, அதை தான் இங்கே பார்த்துப்பாங்க. மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் மாநகராட்சி ஆணையர்னு சொல்லுவாங்க. இதை பார்த்துக்கிறது யாருன்னா ஒரு ஐஏஎஸ் அதிகாரி தான் இருப்பார். சரிங்களா? இந்த மாநகராட்சியில் மாநகராட்சியோட தலைவர் தான் மேயர்னு சொல்கிறது. சரிங்களா? மாநகராட்சியோட தலைவர் தான் மேயர்னு சொல்லுவாங்க. இதனுடைய அரசு அதிகாரி யாராக இருப்பாங்கன்னா ஒரு ஐஏஎஸ் அரசு அதிகாரி தான் இருப்பார். சரிங்களா? அவருக்கு என்ன அதிகாரம் இருக்குதுன்னா, ஒரு மாநகராட்சி சபையை கூட்டுறதுக்கும் அதில் தீர்மானம் கொண்டு வரதுக்கும் இதற்கான அதிகாரம் யாருக்கிட்ட இருக்குது? இந்த மாநகராட்சி ஆணையர்கிட்ட தான் இருக்குது. சரிங்களா? தற்போதைய நிலவரப்படி தமிழ்நாட்டில் மொத்தம் 21 மாநகராட்சி இருக்குதுங்க. சரிங்களா? அந்த 21 மாநகராட்சின்னா இங்கே வந்து ஸ்டைலில் நீங்கள் பார்ப்பீங்க, அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போது சென்னை மாநகராட்சியில் இருக்கிற மாநகராட்சியோட கட்டடத்தோட பெயர் என்ன வச்சுருக்கிறாங்கன்னா ரிப்பன் பில்டிங்னு வச்சுருப்பாங்க இவங்க. சரிங்களா? சென்னை மாநகராட்சியோட அந்த பில்டிங்கோட நேமு ரிப்பன் பில்டிங்கு. சரிங்களா? இதில் பெரியார் தாங்க முதல்ல 1917ஆம் ஆண்டு ஈரோடு நகராட்சி பெருந்தலைவராக இருந்திருக்கிறாரு. இவர் இருந்த இந்த ஆட்சி காலத்தில் தான் அப்போ வந்து ஒரு 1919ஆம் ஆண்டு குழாய் மூலம் குடிநீர் விநியோகம் கொண்டு வந்தவரும் இந்த பெரியார் தான். சரிங்களா? அதே மாதிரி இந்த மாநகராட்சி தலைவருங்கிற சொல்ற இந்த மேயர் பார்த்தீங்கன்னா அரசுக்கும் மாநகராட்சி உறுப்பினர்களுக்கும் ஒரு இணைப்பு பாலமாக இருப்பார். சரிங்களா? இந்த மேயரோட ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா அரசுக்கும் மாநகராட்சி உறுப்பினர்களுக்கும் ஓர் இணைப்பு பாலமாக இருப்பார். வெளிநாட்டிலிருந்து யாராவது ஒரு முக்கியமான பிரமுகர்கள் வராங்கன்னா அவருக்கு உபசரிக்கப்படுறதும் இந்த மேயரோட கடமையாக தான் இருக்கும். சரிங்களா? உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தேர்தலை யார் நடத்துகிறாங்க தெரியுங்களா? இந்த லோக்கல் பாடி செலெக்ஷன் நடத்துகிற அந்த அதிகாரம் யாருக்கு இருக்குதுன்னா மாநில தேர்தல் ஆணையத்துக்கு தான் இருக்குது. சரிங்களா? இப்போது உள்ளாட்சி அமைப்புகளை பற்றி தெளிவாக நம்ம இதெல்லாமே பார்த்துட்டோம். நீங்கள் ஒரு தடவை இந்த நோட்ஸை வந்து டவுன்லோட் பண்ணி ஒவ்வொரு பாயிண்ட்ஸ் ஆஃப் வியூவாக நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போது இதிலிருந்து நம்ம கேள்விகள் பார்க்கலாம். 1985ஆம் ஆண்டு திட்டக்குழுவினால் நிறுவப்பட்ட குழு எது? சரிங்களா? 1985ஆம் ஆண்டு திட்டக்குழுவினால் நிறுவப்பட்ட குழு எது? சரிங்களா? இதுக்கு ஆன்சர் தெரிஞ்சவங்க நம்ம ஜிஎஸ் பேட்ச் ஸ்டூடெண்ட் வந்து குரூப்பில் வந்து நீங்கள் இதோட ஆன்சர் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. மொத்தம் இதில் 5 கேள்வி கேட்டிருப்பேன். இது வந்து புக் பேக் கொஸ்டின் தான். சரிங்களா? இந்த கொஸ்டின்ஸ் எங்கேருந்து வந்துருக்குதுன்னா ஸ்கூல் புக் பேக் கொஸ்டினாக தான் இருக்குது. ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து உள்ளாட்சி அமைப்புகளை பற்றி தெளிவாக நம்ம பார்த்துட்டோம். அடுத்து பாலிட்டி லெசனில் கண்டிப்பாக நம்ம சந்திக்கலாம். அது வரைக்கும் நல்லபடியாக படிங்க.